எல்லாருக்கும் நன்றி. நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ப்ரைஸ் வாங்க வருவேன். அப்போது வந்து நான் சிஎம் கிட்ட ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்குவேன். தேங்க்ஸ். நன்றி திவ்யலட்சுமி. அவரை தொடர்ந்து திருவாரூர் மேற்கு மாவட்டம் மன்னார்குடி தொகுதியை சார்ந்த ஜி முருகன் 500க்கு 499 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவரை பாராட்டி தங்க மோதிரத்தை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். ஃபர்ஸ்ட் நான் இங்கே உள்ள எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அதுமாதிரி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து நான் முதல் மதிப்பெனாக வந்து இங்கே வந்து பெருமைப்படுறேன்னா அதுக்கு இந்த மேடை தான் காரணம். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த பெருமைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் தான் சொந்தம். மாதிரி மக்கள் தொண்டை இறைவன் தொண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தொண்டு ஆற்றும் விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்து ஒரு முக்கியமான பிரிவு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது மாநில அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எனது மகன் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக எடுத்து எனக்கு பெருமை சேர்த்து தாவேகாவின் கல்வி விருது வழங்கும் விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். 2ஆம் கட்டமாக இந்த கல்வி விருது வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்ன? 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு, அதாவது சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விருது வழங்கி கௌரவித்து வருகிறார் விஜய். இன்று 2ஆம் கட்டமாக, அதாவது 3வது ஆண்டாக நடைபெறக்கூடிய இந்த ஆண்டின் 2ஆம் கட்டமாக விழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த விழாவானது தொடங்கி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக விஜய் மேடைக்கு அரங்கிற்கு வந்திருந்தார். தற்பொழுது மாணவர்களுக்கு நேரடியாக பரிசு தொகையையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்க ஆரம்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த முறை முதல் கட்டமாக கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நின்று 528 மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் விஜய் வழங்கியிருந்தார். இன்றும் 75 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த, தமிழ்நாட்டில் மட்டும் 75 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் இன்றைய விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு விஜய் பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் வழங்கவிருக்கிறார். இன்று மாலை 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்ற நிகழ்ச்சியில் பேசியிருந்த விஜய் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றவில்லை. தற்போது நேரடியாக மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் வழங்கி வருகிறார்.